தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு உண்மையைத் தேடி உன்னதத்தை நாடி இனிய தமிழ் அமிர்தம் அவுரி எனும் அமிர்தம். Welcome back to our channel இனியா தமிழ் அமிர்தம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய தேடி வந்ததற்கு பல காரணங்களில் முக்கிய பங்கு இங்கிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அங்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட நீல நிற இயற்கை சாயத்தை தேடித்தான் என வரலாற்றாளர்கள் கூறுகிறார்கள். அப்போது அது இண்டிகோ என்று அறியப்பட்டது. இண்டிகோ என்னும் பெயர் அதன் பிறப்பிடமான நாட்டிற்கு இருக்கும் தொடர்பை காட்டுகிறது. இண்டிகோ என்ற பெயர் கிரேக்க வார்த்தையான இண்டிகான் என்பதிலிருந்து உருவானது, அதாவது இந்தியாவில் இருந்து என்பது அதன் பொருள். இண்டிகோ சாகுபடி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளியில் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியா இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த இயற்கை சாயம் இண்டிகோவிற்கு உலகளவில் அதிக தேவை இருந்தது. ஐரோப்பாவில் நீல நிற சாயத்திற்கு தேவை காரணமாக அப்போது இண்டிகோ வர்த்தகம் மிகவும் லாபகரமாக இருந்தது. அந்த இண்டிகோ என்பதுதான் தமிழில் அவுரி என்று அழைக்கப்பட்டது. நீலி என சமஸ்கிருதத்திலும் சென்னா என ஆங்கிலத்திலும் அறியப்படும் அவுரி எனும் குறுஞ்செடியினம் இந்தியாவில் தென்னாட்டிலும் வங்கத்திலும் அதிகம் பயிராகும் ஒரு தாவரமாகும். இதற்கு வண்ணான் அவுரி என்ற பெயரும் உண்டு. அவுரி செடிகள் சுமார் 3 அடி உயரம் வரை வளரும். இலைகள் ஆவாரம் செடிகளின் இலைகளை போன்றிருக்கும். பூக்கள் வெள்ளரி மஞ்சள் நிறமாகவும் காய்கள் முதிர்ச்சி அடையும் போது கருப்பு நிறமாகவும் இருக்கும். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் வரை விளை நிலங்களில் நெல் அறுவடைக்கு பின் அதில் அவுரி பயிரிட்டு பின் தண்ணீர் வந்து உழ ஆரம்பிக்கும் போது அவுரியையும் சேர்த்து உழுவார். அது ஒரு சிறந்த பசுந்தாள் உரம் மட்டுமல்ல, அவுரி 18 வகை நஞ்சை நீக்கும் குணம் படைத்தது. ஆதலால் அது நிலத்தில் இருக்கும் சேர்ந்துவிட்டு நஞ்சை நீக்கிவிடும். எனவே அதில் விளையும் உணவினை உண்ணும் மக்களும் உரமாக இருந்தனர். ஆனால் இப்போதெல்லாம் செயற்கை உரம் போடுவதால் மனிதனின் உரமும் போய்விட்டது. எளிதில் நோய் தாக்கும்படி மக்களும் பூஞ்சையாக மாறிவிட்டார்கள். ஆனால் இப்போதும் அவுரி நெல்லை விட மதிப்பு வாய்ந்த தாவரமாக இருந்து வருகிறது. நமது நாட்டில் இருந்து ஏற்றுமதி ஆகும் இந்திய மூலிகை வகைகளில் அவுரிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகம் விளைவதால் திருநெல்வேலி சென்னா என்றும் ஏற்றுமதி பெயரால் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மதுரை, இராநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும், ஆந்திரா மாநிலத்தில் கடப்பா மாவட்டத்திலும், மகாராஷ்டிர மாநிலத்தில் பூனாவிலும் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இச்செடியினின்றும் நீலம் எடுக்கப்பட்டு ஏராளமாய் மேல்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. பண்டைய நாட்களில் இருந்தே நமது கிராம மக்கள் பருத்தி நூல்களுக்கும் தாங்களாகவே நெய்த பருத்தி துணிகளுக்கும் அவுரியை பயன்படுத்தி சாயம் தோய்த்தனர். அப்படிப்பட்ட ஆடைகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. நமது நீலச்சாய துணி உலக பிரசித்தி பெற்றது. நமது பருத்திக்கும் அவுரிக்கும் ஆசைப்பட்டு ஆங்கிலேயர் இங்கே வந்ததாக கூறுவார்கள். இன்னும் உலகில் இயற்கை சாயத்துக்கு மதிப்பிருக்கிறது. நாம் தான் சந்தோஷமாக நமது இயற்கை செல்வங்களை மிக குறைந்த விலை கோயில் நாடுகளுக்கு விற்றுவிட்டு அங்கிருந்து வரும் செயற்கை சாயங்களை பயன்படுத்தி தோல் வியாதிகளில் சிக்கித் தவித்து வருகிறோம். பிறகு அதற்கும் ஆங்கில மருந்துகளுக்கு அவர்களையே நம்பியிருக்கிறோம். அவுரி இலைகள் சாயம் மட்டும் தருவதல்ல, அது மிகச்சிறந்த மூலிகை குணங்களை கொண்டது. இயற்கையாக கிடைக்கும் மிகச்சிறந்த மலமிளக்கி. 18 வகை விஷங்களை உடலில் இருந்து நீக்கும் வன்மை பெற்றது. காமாலை, சீதளம், முப்பினி, கீழ்வாதம் இவைகளை போக்கும். உடல் பொன்னிறம் பெறும் என்கிறது குணபாடம். இதன் குணங்கள் இவை: சோபாநாசினி, விஷநாசகாரி, மலகாரி, உற்சாககாரி. முடி வளர்க்கும் தைலங்களில் கரிசாலை, நெல்லிக்காய் இவைகளுடன் அவுரியும் சேர்க்கப்படுகிறது. கேசத்தின் நிறத்தை மாற்றும் சக்தி உள்ள மூலிகை. அவுரியின் இலை மற்றும் காய்கள் மலச்சிக்கல் நோயை குணப்படுத்த பெரிதும் பயன்படுகின்றது. இலைகளிலும் காய்களிலும் சென்னோசைடு மூலப்பொருட்கள் அடங்கியுள்ளன.
அவுரி ஒன்று மட்டுமே இயற்கை மலமிளக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. அதன் மற்ற பெயர்கள்: இதன் இலையை அரைத்து கொட்டைப்பாக்கு அளவு வெள்ளாட்டு பாலில் கலந்து சாப்பிட நிச்சயமாக மஞ்சள் காமாலை கல்லீரல் நோய்கள் தீரும். தினம் ஒரு வேளையாக 3 நாள் சாப்பிட வேண்டும். இதன் இலையை அரைத்து தோல் நோய்கள், சிரங்குகளுக்கு பூச குணமாகும். இதன் இலையை அரைத்து விளக்கெண்ணெயுடன் கலந்து சிறு குழந்தைகளின் தொப்புளை சுற்றி தடவ மலம் வெளியாகும். இது ஒரு பாதுகாப்பான வைத்தியம். அவுரி இலை சாறு பல விஷங்களை நீக்கும். சர்ப்ப, பாம்பு விஷத்துக்கு கூட தரலாம். அவுரி வேரை நன்றாக அரைத்து நெல்லிக்காய் அளவு அரை ஆழாக்கு நாட்டு பசுவின் பாலில் கலக்கி வடிகட்டி தினம் ஒரு வேளை என 8 நாள் தர சிலந்தி, எலி முதலியவை கடிப்பதால் வந்த விஷம் நீங்கும். இதில் நெல்லிக்காய் அளவு என்று சொல்வது பிரமாணம். பசும் பாலில் கலந்து என்பது அனுமானம். சித்த மருந்துகளில் இவை இரண்டும் முக்கியம். மேலும் சுத்தி செய்வது மிக முக்கியம். அத்தகைய சுத்தி செய்வதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனிமுறை உள்ளது. ஆனால் அவைகள் முழுவதும் தெரியாத நிலையில் எந்த மருத்துவ பொருளையும் நீலி இலை சாறில் ஊற வைத்து பயன்படுத்தினால் அந்த மருந்து சுத்தி ஆகும். அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த நீலி. அவுரி வேரையும் சுக்கையும் சம அளவு நீருடன் கலந்து மண் சட்டியில் அது சரிபாதியாக ஆகும் வரை காய்ச்சி அதை முன்பு தந்த மருந்துகளின் வீரியம் உடலில் இருந்து நீங்க தருவது வழக்கம். பொதுவாக நல்ல ஒரு மருத்துவர் தனது மருத்துவ முறையை தொடங்குவதற்கு முன்பு அதுவரை வேறு வைத்தியர்களிடம் கொண்டு வந்த மருந்துகளின் வீரியத்தை உடலில் குறைத்துவிட்டு பிறகுதான் தங்களது மருந்தை கொடுக்க ஆரம்பிப்பது வழக்கம். இப்போதெல்லாம் வயல்களில் அவுரி இல்லாததால் கிராமத்து மாடுகளுக்கும் கண்டதை தின்று அவைகளுக்கு பலவித நோய்கள் வருகின்றன. பசுவின் பால் கூட இப்போது சுத்தமாக இல்லை. அதிலும் நஞ்சு கலந்துவிட்டது. மனிதர்களுக்கு வைத்தியம் கண்டது போல் மாடுகளுக்கும் வைத்திய முறை கண்டிருந்தனர் நமது பண்டைய தமிழர். அத்தகைய மாட்டு வைத்திய முறைகள் அடங்கிய நூலுக்கு மாட்டு வாகடம் என்று பெயர். இவ்வாறு ஒவ்வொரு மிருகத்திற்கும் உண்டு. ஆட்டு வாகடம், பறவை வாகடம் போன்று இருந்தது. இந்த வைத்திய முறைகளில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தலைமுறையாக நம் முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து இது போன்ற அறிவியல் பூர்வமான சித்த வைத்திய கூறுகள் கால வெள்ளத்தால் அழிந்து மறைந்து போய்க் கொண்டிருக்கிறது. நாம் தொலைத்துவிட்ட அறிவுசார் சொத்துக்களின் எண்ணிக்கை எத்தனையோ. அவைகளை தமிழர்களுக்கு மீண்டும் நினைவூட்ட உங்களின் இனிய தமிழ் அமிர்தம் இத்தகைய காணொளிகளை தொடர்ந்து வெளியிட இருக்கிறது. இவைகள் ஆய்வு நோக்கில் தமிழர்களின் முக்கிய அனுபவ அறிவான மூலிகைகளின் முக்கியத்துவத்தையும் குணங்களையும் விவரிக்கும். இவைகள் மூலிகைகளின் ஆய்வு தொகுப்பாக விளங்கும். நமது பெருமை அனைவரும் அறிய அவைகள் ஆங்கிலத்திலும் காணொளியாக வெளிவருகிறது. ஆதரவு தாரீர். அயல் நாட்டு நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். இதற்கு உங்களின் ஆதரவும் பங்களிப்பும் தேவை. இத்தகைய காணொளிகளை தொடர்ந்து காண விரும்பினால் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி ஆதரவளியுங்கள். அத்தோடு கூட அவருக்கு இந்திய வரலாற்றிலேயும் முக்கிய பங்கிருக்கிறது. அதிகப்படியான இண்டிகோ சாகுபடி உலகளவில் அதன் அதிக தேவை இருந்ததால் வங்காளத்தில் 1777 இலாங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்டது. பிறகு 19ஆம் நூற்றாண்டில் விவசாயிகள் இயக்கங்கள் பல இதற்கு எதிர்ப்பாக எழுந்தது. இதனால் இண்டிகோ கிளர்ச்சி எனும் பெரும் கலகம் எழுந்தது. இந்த கிளர்ச்சி 1859 முதல் 60 வரை வங்காளத்தில் தீவிரமாக நடந்தது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான முதல் பெரிய விவசாயிகள் எழுச்சிகளில் இதுவும் ஒன்று. பிறகு அதற்காக அவுரி ஆணையம் என்று தோன்றியது. இது போன்ற செய்திகளை விரிவாக தனியே ஒரு காணொளியில் காணலாம். அடுத்த ஒரு முக்கிய மூலிகை முழு செய்திகளோடு இனிய தமிழ் அமிர்தம் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். Do subscribe to Inia Tamil Amirtham YouTube channel and press the bell button to get more notifications.
அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.